இன்ஸ்டாகிராம் என்று அழைக்கப்படக்கூடிய ஃபித்னாகிராம். திரும்பி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் ஃபித்னா தான். சுப்ஹானல்லாஹ். ஆண்கள் பெண்கள் சாதாரணமாக பேசிக் கொள்கிறார்கள். நட்பு ரீதியான பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு அது போயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு காலத்துல ஒரு பெண்ணோடு பேசுறது, ஒரு ஆணோடு பேசுறது, அந்நிய பெண் அந்நிய ஆணோடு பார்ப்பது, பேசுவது, பழகுவதெல்லாம் சாதாரணமாக இது தப்பான விஷயம் என்று அறிந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் கண்டிப்பாக தடுத்திருக்கிறது ஒண்ணு. ஆனா சாதாரணமாக இது தடுக்கப்பட்டது என்பதை தெரியாமல் கூட இதெல்லாம் தப்புன்னு மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இதெல்லாம் ஜினா, இதெல்லாம் ஒரு வகையான விபச்சாரம், இதெல்லாம் ஒரு வகையான கலாச்சார சீரழிவு. சொல்ல போனா எல்லா மக்களுமே, முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, பிள்ளை ஸ்கூல்ல சாதாரணமாக பழகுறாங்க, அதுல என்ன தப்பு இருக்குது? காலேஜ் போயிருக்காங்க, சாதாரணமாக பழகுறாங்க, அதுல என்ன தப்பு இருக்குது? என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆண் நம்பரோ பழகுறாரு, நண்பர், அவ்வளவுதான். அதே மாதிரி ஆணுக்கு பெண் நண்பர், பிரச்சனை இல்லை, அதனால என்ன இருக்கு? என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டார் என்னுடைய பிள்ளை? சாதாரணமாக, அதாவது தாய்மார்களே தந்தைமார்களை கடந்து போகக்கூடிய விஷயம் அப்படி ஆயிடுச்சு. இப்ப பாவங்கள் மலிந்துடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையை தாழ்த்து என்று சொல்கின்றான். குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், பார்க்க கூட கூடாது நீங்கள் அந்நிய பெண்களை, பார்வையை தாழ்த்துங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நேரடியா பார்க்கிறது மட்டுமான்னா இல்ல, நம்ம மொபைல் போன்ல பார்க்கிறதும் தான், நம்ம ஐபேட்ல பார்க்கிறதும் தான், லேப்டாப்ல பார்க்கிறதும் தான். அன்பானவர்களை, இதெல்லாம் நமக்கு தெரியும். இது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். இன்னைக்கு சாதாரணமாக போனதுனால அதை அப்படியே விட்டுட்டோம். உலகத்துல இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம், திருமணத்துக்கு பின்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு பெண்ணோடு பேசுறது, ஒரு பெண்ணோடு பழகிறது, ஒரு ஆணோடு பேசுறது, ஒரு ஆணோடு பழகிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய இயற்கையான ஈர்ப்பு, இதையெல்லாம் இஸ்லாம் திருமணத்துக்கு பிறகுதான் உனக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடை போட்டிருக்கும் பொழுது, இன்னைக்கு சாதாரணமாக காதல் என்பதெல்லாம் இன்னைக்கு சாதாரணம். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிற பெண்கள் பசங்க இதெல்லாம் விழுந்துதான் வருவாங்கங்கிற அளவுக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமா போயிடுச்சு. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். பாவங்கள் நிறைந்த ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய வார்த்தைகள் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் சில வார்த்தைகளை மொழிகின்றார், சில வார்த்தைகளை பேசுகின்றார், அவருடைய நாவுகள் அசைகின்றது. அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்பதனால அந்த ஒரு வார்த்தையினால்